அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கிற ஜோதிட பற்றி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு உண்டான விதி எண்ணும் அதன் சாண பலனும் சொல்லப்பட்டு வருகின்றேன். இப்போது விமோசனத்துடைய தமிழ் எண்கிற ஜோதிட பிரகாரம் அதோடைய எண்கள் 6 6 9 3 9 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 42 வருகிறது. அதை 9 வகுத்தாலும் அதை நீம்பராஜி போல் கூட்டினாலும் அதோடைய விதி என்கிறது 6. இதான் விமோசனத்துக்கு 6வது எண்களிடம் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழ் தாயே அதுக்கு விமோசனம் அளிக்கப்படுகிறது வார்த்தையினால். ஆனால் தமிழ் தாய் கொடுக்கப்பட்டு வரும் அந்த விமோசன வார்த்தைக்கு 6வது எண்களிடம் சொல்லப்பட்டு வருகிறது சாபத்துக்கு 3 எழுத்துக்கள் 1 9 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. சாபம் அந்த சாபத்தை மொத்தமாக கூட்டினாக்கா 17. அதனுடைய விதி என்கிறது 8. பாருங்கள், 13 9ஆல் பெருக்கினாக்கா 13 27 பெருக்கினாக்கா அந்த நட்சத்திர கிரகங்கள் கிடைப்பது போல் சாபம். 17 9ஆல் பெருக்கினாக்கா சாபம் எத்தனை என்பது வரும். அதான் 17 9ஆல் பெருக்கினா 153 சாபங்கள் வருகிறது. சாபத்தினுடைய எண்களிடம் விதி எண் 8. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறையா சாபங்கள் உடக்கூடியவர்களும் 153 சாபங்கள் இட்டு வருகிறார்கள். அந்த சாபம் என்ற கூட்டு எண்ணிக்கை 17 9ஆல் பெருக்கினாக்கா 153. இதுதான் சாபம் 153. ஆனால் சிக்கனமாக அந்த சாபத்தை நீக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த 8வது விதி எண்ணை வைத்து தான் அந்த சாபத்தை நீக்க வேண்டும். அப்போது 8வது எண்ணிய சாபத்தை நீக்கினால் அதுக்கு விமர்சனம் தருவது 6வது விதி எண்ணாகத்தான் வருகிறது. 6வது விதி எண் ஆடகம். அடுத்தது ஆடகம். ஆடகத்துக்கு 4 எழுத்து 8 5 1 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அந்த 21 எண்கிதமாக கொண்டு வந்தாக்கா அதனுடைய விதி எண் 3. ஆடகம் 3வது விதி எண்ணை குறிக்கிறது. 3வது ஸ்தானங்கிறது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு. நிறையா ஒரு 3வது எண்கிதத்தை வைத்து தான் நிறையா பொருள் சாதிக்கப்படுகிறது. ஆடகம் என்ற ஒரு வார்த்தையினால் நிறையா பொருள் இருக்குது. அந்த 3வது எண்கிதத்தினால சில நிறையா வார்த்தைகள் இருக்குது. அதன் மூலமாகத்தான் மனிதன் ஆடகம் என்றால் பொன். ஆடகம் என்பது பொன்னா பொண்ணு தான். அது அறிவை குறிக்கும், திறமைகளை குறிக்கும். இதெல்லாம் ஆடகம். ஆடகத்தை குறிக்கிறது. ஆடகத்துடைய பொருள் பொன்னாகிறது. பொன். நாருக்கு 2 எழுத்து 6 9 அதை விதி என்கிறது 9 15. அதையெல்லாம் கூட்டினாக்கா 6. அதோடைய விதி என்கிறது நார் அப்படிங்கிறதுக்கு விதி என்கிறது 6. நார்னால் அந்த காலத்தில் அதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் நார் என்றால் அன்பு. ஏன்னா நார் அன்பை குறிக்கிறது. நார் அதோடைய பொருள் அன்பை குறிக்கிறது. அது விதி எண் 6. 6வது எண்ணும் அன்பு கொடுக்கிறது. நார் மூலமாக 6வது விதியின் அன்பு தருகிறது. அடுத்தது தென். 2 எழுத்து வருகிறது. தென்னுக்கு 4 8 2 எழுத்துக்கும் என்கிறதான். அதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. தென் 1 6 அதோடைய விதி என்கிறது 7. தென்னுக்கு அதோடைய பொருளானது என்னவென்றால் அழகிய. தென் என்ற ஒரு பொருள் அழகிய என்று சொல்லாகிறது. அடுத்தது மெய்க்கு 2 எழுத்து 4 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. மெய் 4 8 அதோடைய மெய்ங்கிறது
கூட்டினாக்கா 12, அதோடைய விதிங்கிறது 3. மெய்க்கு என்ன அதோடைய பொருள் அப்படின்னாக்கா மெய்யுணர்ச்சி. உணர்ச்சி சொல்கிறாங்களா, அதான் மெய் உணர்ச்சி. அது மெய் உணர்ச்சியை தருவது 3வது எண்கிறம் ஆகிறது. மெய்யினுடைய பொருள் மெய்யுணர்ச்சி. சரிங்க. அடுத்தது முட்டித்து என்ற ஒரு வார்த்தைக்கு எண்கிறம் 3, 2, 6, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 28 வருகிறது. 24 வருகிறது. அதனுடைய விதிங்கிறது 6. முட்டித்து என்றால் அதனுடைய பொருள் முட்டு போல குவித்து. அதாவது மலர்கள் எவ்வளோ ஒரு அடர்த்தியாக இருக்கிறதோ அதான் மொட்டுன்னு பேர். அது விரிந்தால் அது மொட்டு போல. அப்போது இந்த மலர்கள் எவ்வளோ அழகாக குவிந்து இருக்கிறதோ அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கையும் குவிந்து இருக்க வேண்டும். அதான் முட்டித்து என்ற ஒரு பொருள் மொட்டு போல குவித்து. அப்போ மலர்கள் போல மனிதனுடைய வாழ்க்கை, மொட்டு போல் அது மொட்டு போல எவ்வளோ அழகாக விரிகிறது. அதுதான் முட்டித்து. அப்போ முட்டித்து என்றால் முட்டு போல குவித்து என்று சொல்லப்படுகிறது. மாயா 8, 9. மாயா 8, 9 அதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோடைய விதிங்கிறது 8. மாயா அப்படின்னாலே மயக்கம்தான். எல்லா பதிவும் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த மாயாங்கிறதுக்கு பொருள் மயக்கம். அந்த மாயா வந்தாலே மனிதனுக்கு மயக்கம்தான். அது ஒரு வைரஸ் நோய் போல் மனிதரில் அது விட்டால் மயக்கத்தான் ஏற்படுத்தும். மருந்து மாத்திரைலாம் தேவையில்லை. மாயா அது இருந்துட்டாலே மயக்கத்தை கொடுக்கும். அது ஒரு மாயாங்கிற ஒரு நோய் தான் அது. மாயா அப்படின்னாலே அதோடைய பொருள் மயக்கத்தை குறிக்கிறது. அப்போது அந்த மாயா என்ற ஒரு எண்கிறம் விதியன் 8ஐ குறிக்கிறது. மாயா ஒரு சாணம் எத்தனையோ வார்த்தைகளை வைத்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். மாயா மயக்கம். அதனுடைய விதி என்கிறது 8. சரதம் அப்படின்னா மெய்யமையை குறிக்கிறது. சரதம் என்றால் மெய்யமையை குறிக்கிறது. சரதம் அதோடைய எண்கிறம் 3, 3, 7, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. சரதம் என்ற பொருள் மெய்யமையை குறிக்கிறது. உற்பத்தினா என்ன? சோளம் போய் போகிறது, நெற்பை நாற்று நடுவதெல்லாம் எல்லாத்துலேயும் வருது உற்பத்திங்கிறது. அது மனிதனுடைய உயிரையும் குறிக்கும், ஜீவனங்களையும் குறிக்கும், அனைத்து ஒரு உயிரினங்களையும் குறிக்கும். உற்பத்தி அதோடைய எண்கிறது 3, 5, 9, 4, 8 இதெல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்கிறது 2. உற்பத்தி. அப்போ உற்பத்தியுடைய பொருள் உயிர்களின் தோற்றம் என்று சொல்லப்படுது. உயிர்களின் தோற்றம். உற்பத்தி உயிர்களின் தோற்றம் சொல்லப்படுகிறது. எய்ப்புக்கு 4 எழுத்து. 4, 8, 6, 2 இதெல்லாம் கூட்டாக 20. அதனுடைய எண்கிறம் விதி எண் 2 வருகிறது. எய்ப்புடைய பொருள் முதுமை குறிக்கிறது. எய்ப்புனா முதுமையை குறிக்கப்பட்டு வருகிறது. அது 2ஆம் இடம். முதுமைங்கிறது 2ஆம் இடத்தை குறிக்கிறது. சிலர்களுக்கு பாவக்கரை 2ஆம் இடத்தில் இருந்தாக்கா 11லையும் 2லையும் பாவக்கரை இருந்துட்டாக்கா அவங்களுக்கு சட்டா முதுமைகள் விழுந்து போகும். இது ஸ்பெயினாபாய் இருந்தாலும் 35-40 பைசா கட்டுற மாதிரிலாம் இருக்கும். பாவக்கரை அதுக்குரிய கிரகங்கள் இருந்து விட்டால் அதுவே முதுமைகள் குறிக்கும். சரிங்க. அடுத்தது அதாவது பண்டாரம் என்ற எழுத்து 5 எழுத்து வருகிறது. 9, 3, 3, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்கிறது 7. பண்டாரத்துடைய விதி என்கிறது 7. பண்டாரங்கிறது புது சொல்லுதான். ஆண்டி பண்டாரத்துடைய விதி எண்களிடம் 8, 3, 6, 6, 9, 3, 3, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 48. அதோடைய விதி என்கிறது 3. ஆண்டி பண்டாரத்துடைய விதி என்கிறது 3.
பழனி தான் ஆண்டி பண்டாரம்னு சொல்கிறது. அவர் பொதுவாக மனிதருக்காக அவரை தன்னை தத்தெடுத்துக் கொள்கிறார். மக்களை வாழ வைப்பதற்காக வேண்டி தத்தெடுத்துக் கொள்கிறார் ஆண்டி பண்டாரம். அவர் எல்லா ஜாதிகளையும் வருவார். ஆனால் பண்டாரங்கிறது முதல் ஜாதி. மக்களுக்காக வேண்டி ஆண்டி பண்டாரம், லிங்க பண்டாரம், வள்ளுவ பண்டாரம் இப்படி வந்து மக்களுக்காக வேண்டி அவர் தத்தெடுத்து கொண்டு மக்களுக்கு அவர் ஒரு குலதெய்வமாக வருகிறார். அதான் ஆண்டி பண்டாரம். அடுத்தது வந்து வள்ளுவ பண்டாரம். அதே முருகன். வள்ளுவ பண்டாரமும் வராரு. 5 4 9 5 6 9 3 3 3 7 இது வள்ளுவ பண்டாரம். இதோடைய விதிங்கிறது 53. அதை கூட்டினா அது விதிங்கிறது 53. அதை கூட்டினா விதியின் 8. அப்போ வள்ளுவ பண்டாரம் அப்படின்றால விதியின் 8 குறிக்கிறது. நான் வந்து வள்ளுவ பண்டாரங்க. நான் என்கிற வள்ளுவர்னு சொல்லிட்டு வரேன். அப்படினால என்கிற பண்டாரம், என்கிற வள்ளுவ பண்டாரம். பொதுவாக நான் வள்ளுவ பண்டாரம் தான். நான் எனக்காக ஒரு சிறப்பு பேராக தமிழ் என்கிற வள்ளுவர் என்று சொல்லி வருகின்றேன். இதான் நான் வந்து வள்ளுவ பண்டாரத்தில் தோன்றியவன். அதனுடைய விதிங்கிறது 8 வள்ளுவ பண்டாரம். அப்போது இந்த தமிழ் ஜோதிட பிரகாரம் நான் சொல்லப்பட்டு வருகிறது அனைத்துமே வார்த்தை அடிப்படையில் என்கிற பிரகாரம் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு வார்த்தையும் எந்தெந்த சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது என்பதை நான் தெள்ளத் தெளிவாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இதில் ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக உங்களிடம் நான் வீடியோக்கள் மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இதுதான் அந்த எண்கணிதம். தமிழுக்கு வந்து 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு உண்டான எண்கணிதத்தை நான் 5-6 மாதமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அதில் நான் வந்து அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணித வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம் என்பவர் நான். தமிழ் எண்ணித வள்ளுவர் என்று சிறப்பு பெயராக சொல்லி கொண்டு வருகிறேன். நான் வள்ளுவ பண்டாரம் தான். வள்ளுவர் என்று சொல்லக்கூடியவர் வள்ளுவ பண்டாரம். வள்ளுவ பண்டாரம்னா அதில் ஒரு இழிவாக பேசுவாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு உயர்ந்த வார்த்தை தான் அது. வள்ளுவ பண்டாரம் அதையே மீண்டும் அதையே சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அது அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசுவதாகத்தான் அர்த்தமாகும். ஆனால் இருந்தாலும் வள்ளுவ பண்டாரம் நான் என்கிற வள்ளுவர், என்கிற வள்ளுவ பண்டாரம் என்று சொல்லப்படுகிறது. என் பெயர் திருஞான சம்பந்தம், அரியலூர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.